அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 16/12/2025 விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 1:30 மணி வரை. யமகண்டம் 9 10:30 மணி வரை. இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:23 தனுர் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு தீராத நோயால் கஷ்டப்படுறீங்களா, அல்லது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் எல்லாமே இந்த நோய்க்காகவே, அதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னே செலவாயிட்டு இருக்குது, உங்களால் அந்த பணத்தை தக்க வைத்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அதோடு உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி கெட்ட நிகழ்வாகவே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிரக நிலைகள் பொறுத்து நல்ல பரிகாரங்கள் செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை பூர்த்தி செய்து கொள்ள இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும். கடினமான பணிகளையும் இன்று எளிதாக முடிப்பீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள். பணிகளை ஒழுக்கமான முறையில் கவனமாக ஆற்றுவீர்கள். இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை வளர்க்க நீங்கள் முயல வேண்டும். இதன் மூலமாக உறவில் அன்பும் இதமும் உருவாகும். நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இன்று பண லாபம் காண புதிய முதலீடுகளில் பங்கு கொள்வது சிறப்பு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் துடிப்பாக செயல்படுவீர்கள். ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக காணப்படாது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு வெற்றிக்கு சாதகமானதாக இருக்கும். முயற்சிகளில் வெற்றிக்கான நீங்கள் தைரியத்தோடும் உறுதியோடும் இருப்பீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை விரைந்து வேலையை முடிக்க வேண்டும். இதனால் நல்ல தரத்தோடு சிறப்பாக பணியாற்றுவீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்கள் வங்கி இருப்பு கணிசமானதாக உயர காண்பீர்கள். கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதைரியம் காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. இன்று சில எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். திறமையாக பணியாற்றுவதற்கு இன்று பொறுமை மிகவும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கின் காரணமாக துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம். இதனால் புரிந்துணர்வும் பாதிக்கப்படலாம். எனவே அகந்தை போக்கை தவிர்த்து நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம். இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனுகூலமானதாக இருக்காது. இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவுக்கு ஏற்ற செலவு காணப்படலாம். நிதி நிலைமையில் அவ்வளவு சிறப்பாக பணத்தை சேமிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக அமைகிறது. இன்று செயல்கள் அனைத்தும் சுமூகமாக நடக்கும். ஆன்மீக ஈடுபாடு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும். உங்களுடைய பணிக்கு மேல அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கலாம். பயணங்கள் மூலமாக இது சாத்தியப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாகவும் திடமான ஆரோக்கியமாகவும் காணப்படுகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமான நாளாக அமையலாம். கடினமான சூழல் காணப்படலாம். நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது. பணியை பொறுத்தவரை எதிர்காலம் குறித்த தேவையற்ற பயம் காணப்படலாம். இந்த பணியிடத்தில் பதட்டத்தோடு காணப்படுவீர்கள். அமைதியாகவும் உற்சாகத்துடனும் பணியாற்ற வேண்டியது இன்று கன்னிராசி நண்பர்களுக்கு மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவையும் மகிழ்ச்சியும் பாதிக்கும் வகையில் கூட அமையலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பிற்காக அல்லது புதுப்பிப்பதற்கான பண செலவு காணப்படலாம். இன்று பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக அமையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய வேண்டிய நாளாக இருக்கலாம். பிரார்த்தனை செய்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது பொறுமை மிகவும் அவசியம். சக பணியாளர்கள் மூலமாக சில தொந்தரவுகளை எதிர்கொள்ள வேண்டிய நாளாக அமையலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள். இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிக்க இயலாது. பண வரவு காணப்பட்டாலும் தொடர்ந்து செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். இதனால் பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு குறைந்து காணப்படலாம். முறையாக திட்டமிட வேண்டியது மிகவும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படலாம். அதிகமான தண்ணீர் பருக வேண்டியது மிகவும் நல்லது. குறித்த நேரத்திற்குள் உணவு உண்ண வேண்டியது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் ஏற்படலாம். எனவே உங்களுடைய இலக்குகளை சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம். இன்று சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் அவை முழு அளவில் நன்மை அளிக்காது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகள் அதிகமாக காணப்படலாம். பணியிட சூழல் உங்களுக்கு சவாலானதாக இருக்கும். பக்குவமான மனநிலையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறிய விஷயங்களையும் பெரிதாக நோக்கக்கூடிய மனநிலையில் இருப்பீர்கள். இதனால் உங்களது துணையுடன் வேறுபாடு ஏற்படலாம். எனவே மகிழ்ச்சியை தக்க வைக்க இந்த போக்கை தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சில கூடுதல் செலவுகள் காணப்படலாம். பண வரவை ஏற்படுத்த அதிர்ஷ்டம் அனுகூலமானதாக இருக்காது. பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான உணவுகள் உண்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சாதகமானதாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அமையலாம். இன்று குழந்தைகள் வளர்ச்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவீர்கள். என்றாலும் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக வேண்டும். இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சிகரமானதாக இருப்பீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமான மனநிலை காரணமாக அவருடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஸ்திரமானதாக இருக்கும். பணத்தை சுபகாரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய வாய்ப்பு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய மனமும் உணர்ச்சியும் ஒன்றிணைந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய மகிழ்ச்சியான உற்சாகமான தருணங்கள் காணப்படலாம். சுய முயற்சி மூலமாக நீங்கள் வளர்ச்சி காண்பீர்கள். இன்று வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களிடம் அதிகமாக காணப்படும். பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் பணிகளை திறமையாக கையாளுவீர்கள். ஒழுங்குமுறையான அணுகுமுறையோடு உங்களிடம் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உண்மையான அன்பை வெளிப்படுத்தி மகிழ்ச்சி அடைவீர்கள். இதனால் உங்களது துணை மகிழ்ச்சி அடைவார். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான வாய்ப்பு அதிகம். இன்று சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய நம்பிக்கை உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. இன்று எதிர்காலம் குறித்த கவலையும் பயமும் காணப்படலாம். பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. சக பணியாளர்களோடு நல்லுறவு காணப்படாது. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திறமையாக சவால்களை கையாள வேண்டும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நம்பிக்கையான இனிமையான உணர்வு கொள்ள வேண்டும். உறவு நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டும். இதன் மூலமாக இருவருக்கும் இடையிலான உறவில் மகிழ்ச்சி நிலவும் நாளாக அமைகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம். பண வரவு இன்று அவ்வளவு சிறப்பாக காணப்படாது. சிறந்த பலன்களை காண அதிகமாக திட்டமிட வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இன்றைய சூழல் அதிருப்தியை கொடுக்கும் வகையில் அமையலாம். இன்று அதிகமான சிந்தனையை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. சமநிலையோடு இருக்க வேண்டியது சிறப்பானது. பணியை பொறுத்தவரை உங்களுடைய மேல் அதிகாரிகளோடு விரும்பத்தகாத சூழல் காணப்படலாம். எனவே பணியிடத்தில் ஒழுங்குமுறையோடு பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள். அதனை தவிர்த்து உற்சாகமான உங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டியது சிறப்பானது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. எனவே பணத்தை கையாளும் போது நீங்கள் கூடுதலாக கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பானதாக இன்று இருக்காது. ஏனெனில் அஜீரண கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.